Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா dry fruits லட்டு. இது ரொம்பவே ஹெல்தியான ரெசிபி. ஏனா இதுல நம்ம dates and nuts மட்டும் தான் ஆட் பண்ண போறோம். சுகர்லாம் ஆட் பண்ண போறது கிடையாது. வாங்க இது எப்படி பண்ணலாம்ங்கறத நம்ம வீடியோல பார்க்கலாம். ஒரு பவுல்ல முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாத்தையுமே உடைச்சு கலந்து எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதா உடைச்சு எடுத்தீங்கன்னா சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொரு பவுல்ல வந்து நான் பேர்ச்சம்பழம் எடுத்துர்க்கேன். அதுல வந்து சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சிருக்கேன். இத வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு ஒரு கோர்ஸான பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப பேஸ்ட் பண்ண கூடாது. கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சு எடுத்துக்கணும். வாங்க எப்படி பண்ணலாம்ங்கறது பார்க்கலாம். ஒரு pan ஹீட் பண்ணிக்கோங்க. அதுல வந்து கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் உருகுனதுக்கு அப்புறம் நம்ம நட்ஸ் எல்லாம் அதுல போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கிரன்ச்சியா இருக்குிறதுக்காக சாப்பிடும்போது. இப்போ நான் ஒரு 5 minutes ஃப்ரை பண்ணிருக்கேன். நட்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இத நம்ம ஒரு பவுல்ல எடுத்து வச்சிட்டு அதே panல இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிட்டு நம்ம கோர்ஸா அரைச்சு வச்ச பேர்ச்சம்பழத்தை உள்ள ஆட் பண்ணிக்க போறோம். இத ஆட் பண்ணி ஒரு 5 minutes போல குக் பண்ணீங்கன்னா பேர்ச்சம்பழம் வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணனும். இப்போ பாருங்க பேர்ச்சம்பழம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இதுல நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச நட்ஸை உள்ள ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நட்ஸும் பேர்ச்சம்பழமும் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு ரெண்டையும் நல்லா ஒரு 2-3 minutes கிண்டினீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே ஒன்று சேர்ந்துரும். அதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்ல மாத்திடலாம். கொஞ்சமா இது சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப ஆறிடக்கூடாது. கைக்கு பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். கையில பட்டரோ இல்ல நெய்யோ தடவிட்டு நம்ம இப்போ பிடிக்க ஆரம்பிக்கலாம். சூடு கொஞ்சம் ஆறிடுச்சு. உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்க பிடிச்சுக்கலாம். ரவுண்ட் வேணாலும் ரவுண்ட் பிடிச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அதுல பிடிச்சுக்கலாம். அவ்வளவுதான், நம்ம லட்டு ரெடி பண்ணியாச்சு. நல்ல ஹெல்தியான டேஸ்டியான ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு. நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Thank you.